ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் பொறுப்பை தற்காலிகமாக நேற்று எடுத்த அதன் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா போன்ற நகைச்சுவையாளர்களின் அதாவது கொமேடியன்களின் கருத்துக்களில் தமது அரசாங்கம் ஒருபோதும் சட்டை செய்யாது, அதனை கவனத்தில் எடுக்காது என தெரிவித்திருக்கின்றார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக மாநாடு நேற்று நடத்தப்பட்ட போது அதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அமைச்சரவை பேச்சாளர் பகிரங்கமாக இவ்வாறு விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது. ஆனால் இவ்வாறாக அவர் அர்ச்சுனாவை தமது அரசாங்கம் கணக்கில் எடுக்காது என குறிப்பிட்டாலும் அவரது கேபினெட் தமிழ் சகாவும் அமைச்சருமான சந்திரசேகரன் இதே கொமெடியனின் அதாவது விஜித ஹேரத் விழிக்கும் அர்ச்சுனா என்ற கொமெடியனின் இடுப்பில் கிள்ளி கேலி செய்யும் அளவுக்கு உறவுகள் இருப்பது வேறு விடயம். அர்ச்சுனாவின் நடத்தைகளை அனைவரும் நன்கு அறிந்து கொள்வார்கள் என்பதால் அர்ச்சுனா போன்ற நகைச்சுவையாளர்களால் அதாவது கொமெடியன்களால் அரசாங்கம் கலக்கமடையாது எனவும் அவர் முன்வைக்கும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கமோ அல்லது மக்களோ பதற்றமடைய தேவையில்லை என விஜித ஹேரத் குறிப்பிட்டாலும் தெற்கில் உள்ள கொழும்பு அதிகார மையம் சோகோல் கொமேடியனுக்கு ஒரு நிகழ்ச்சி நிரலை வழங்கும் என்பதும் அதில் தெற்கின் கமுக்கமான நிரல்களும் இருக்கும் என்பதையும் மறுத்து கொள்ள முடியாது. தமிழகத்தில் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்திய ஒரு பாய்ச்சல் மூலம் முதல்வர் விஜய் தலைமையிலான ஒரு புதிய ஆட்சி வந்தது தெரிந்தவுடன் தனது சொந்த காணி பிரச்சனைக்கே பெண்ணொருவருக்கு துப்பாக்கியை தூக்கி சுட்டு விடுவே நாய் என மிரட்டிய இதே கிளாடியேட்டர் எம்பி அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தை இந்தியாவுக்கு கொடுங்கள் என்ற உச்சாடனத்தையும் செய்திருந்தார். இந்த உச்சாடனத்துக்கு பின்னர் தனது வடக்கின் முதலமைச்சர் கனவு அரசியலை நனவாக்கும் ஒட்சிசனை விஜய் மாடலில் வடமாகாணத்திலும் பெறுவதற்காக அவர் தமிழகத்துக்கு ஓடிச் சென்ற வகையில் ஒரு பயணமும் இடம்பெற்றது. இந்த வாரம் இதனை செய்தி வீச்சு பல தடவை சொல்லியிருந்தது. நேற்றும் அர்ச்சுனாவின் தமிழக சுற்றுச்சூழல்களின் அடிப்படை நோக்கம் வடமாகாண முதலமைச்சர் கனவு சார்ந்த அத்திவாரங்கள் என செய்தி வீச்சு சொன்ன பின்னர் இப்போது அதே கிளாடியேட்டர் தனது வாயாலேயே இந்த செய்தியை தமிழகத்தில் வைத்து உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவரது தமிழக பேட்டி வெளிவருவதற்கு முன்னரே செய்தி வீச்சு இதனை சொல்லியிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். இப்போ ஒரு ஃபார் ஆர்குமெண்ட் சேக் நான் சொல்றேன், தாவேகா இலங்கையில கட்சி ஆரம்பிச்சா தமிழ் மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றுருந்தான். நான் நினைக்கிறேன் தலைவர் கேம்பெயின் பண்ணாருங்க. தலைவர் கேம்பெயின் பண்ணா ஒரு டிவெட்டு மாட்டுக்கு இருக்கிறீங்க கேட்க உங்களுக்கு ரொம்ப ஐ வாண்ட் டு கெட் ஃப்ரம் யோர் மவுத். தலைவர் இன்கேஸ் சுமார் ஆசைக்கு சொல்றேன், நான் இந்த முறை மாகாண சபை தேர்தலில் நிற்க போறேன். உண்மையாகவே இந்த மனசுல நான் இருக்கிற உண்மையை சொல்றதால தான் இந்த வரைக்கும் இந்த தமிழீழ மக்கள் என்ன நம்புகிறார்கள். என்ன நம்புற விட்டம் இந்த வரைக்கும் நம்பி கொண்டு இருக்கிறது. எனக்கு எவ்வளவு விமர்சனம் வந்தார். இன்கேஸ் முதலமைச்சர் ஒரு நாள் யாழ்ப்பாணம் வந்து போவாரா இருந்தால் அவர் கைகாட்டுறால் இருக்கும். அப்படியே வேணும்னா நீங்கள் சோதிச்சு பார்க்கலாம், என்ன கைகாட்ட சொல்லி கூட சோதிச்சு பார்க்கலாம். இவ்வாறு விஜய் தமிழகத்தின் இளைய தலைமுறை வாக்காளர்களை கவர்ந்து அதனூடாக ஒரு வெற்றியை பெற்றாரோ அதே போல வடக்கில் தற்போது மோசமாக வடிவாங்கிய தனது செல்வாக்கு உயர்த்த ஒருமுறை விஜய் யாழ்ப்பாணத்திற்கு வந்து தனக்கு கையை காட்டினால் தான் வடமாகாணத்தின் முதலமைச்சர் போட்டியில் நிச்சயமாக வெற்றி பெறுவேன், வேண்டுமானால் அதனை சோதித்து பாருங்கள் என முதல்வர் விஜயின் பரப்புரை புள்ளியாக இருக்கக்கூடிய பீலிக்ஸுக்கு தனிப்பட்ட ஒரு செவியை வழங்கிய அர்ச்சனா அதனை சொல்லியிருக்கின்றார். இதனை பீலிக்ஸும் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றியிருக்கின்றார். அதாவது விஜயின் கவர்ச்சி வெளிச்சத்தை வடமாகாணத்திலும் பாய்ச்சி விரைவில் இலங்கையில் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படும் மாகாண சபை தேர்தல் களத்தில் விஜய் ஆதரவு இலங்கை ரசிகர்களின் ஆதரவை பெற்று முதலமைச்சர் ஆசனத்தை பிடிக்கும் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அர்ச்சுனாவின் இந்த வாய்மொழியாடல்கள் வந்திருக்கின்றன.
இந்த மிஷனுக்காக தமிழகத்துக்கு பறந்த கிளாடியேட்டர் எம்பி முதல்வர் விஜயை சந்திக்க இறுதி வரை அங்கு ஓடோடி திரிந்தாலும் அது சாத்தியப்படவில்லை. எனினும் முதல்வர் விஜய் அணியில் உள்ள தமிழக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ச்சுனா ஆகியோரை சந்தித்து அவர் தனது இந்த மிஷனை முடித்திருந்தார். அதன் பின்னர் தனது விஜய் மீட் மிஷன் தோல்வியடைந்த கையுடன் நேற்று இலங்கை திரும்பிய அவர் நாடாளுமன்றத்தில் ஒரு உரையாற்றினார். அந்த உரையிலும் சீமானை ஒரு பிடித்தார். அப்போதுதான் அந்த உரையில்தான் இன்னும் 3 மாத காலத்தில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தான் துறக்க உள்ளதான ஒரு செய்தியை அவர் வெளியிட்டார். அத்துடன் தனது பதவி விலகல் மூலம் உருவாகும் வெற்றிடத்துக்கு 2024 பொதுத் தேர்தலில் தனது சுயேட்சை வேட்பாளர் பட்டியலில் தனக்கு அடுத்ததாக அதிக விருப்பு வாக்குகள் பெற்றவரான கௌசல்யா நரேந்திரனை நியமிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். ஏன் இப்போது பதவி விலகுவது குறித்து அர்ச்சுனா சொல்லிக் கொள்கின்றார்? அதற்கும் காரண காரியங்கள் உள்ளன. இந்த விடயம் அவரது பதவி பறிப்பு சாத்தியப்பாடுகளுடன் தொடர்புடைய விடயம். அர்ச்சுனாவின் எம்பி பதவியின் தகுதியை சவாலுக்கு உட்படுத்தி ஸ்ரீலங்காவின் குடிசார் சமூக செயற்பாட்டாளரான ஒஷல ஹேரத் ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அதாவது அப்பீல் கோர்ட்டில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பதும் அந்த மனு மீதான வழக்கு இடம்பெற்று வருவது நீங்கள் அறிந்த விடயம். செய்திவீச்சும் பலமுறை இந்த வழக்கு குறித்து சொல்லியிருக்கிறது. அர்ச்சுனா ஒரு அரச பணியாளராக அதாவது ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கும் போதே ஸ்ரீலங்காவின் தேர்தல் விதிகளை மீறி தேர்தலில் போட்டியிட்டாரா என்ற குற்றச்சாட்டு சார்ந்த வினாவின் அடிப்படையில் இந்த கோ வரண்டோ மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோ வரண்டோ மனு என்பது எந்த உத்தரவில் அல்லது எந்த அதிகாரத்தின் பேரில் என பொருள்படும் ஒரு லத்தீன் சொற்றொடர் சார்ந்த ஒரு விடயமாக உள்ள நிலையில் இங்கு அர்ச்சுனா விடயத்தில் அவரது எம்பி பதவியை வகிக்கும் உரிமையை சவால் செய்து இந்த கோ வராண்டோ வழக்கு போடப்பட்டது. ஸ்ரீலங்காவின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 91(1)D மற்றும் 91(1)E ஆகிய பிரிவுகளின் கீழ் ஒரு அரசு அதிகாரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டுமானால் வேட்புமனு தாக்குதலுக்கு முன்னர் தனது பதவியிலிருந்து அவர் விலகியிருக்க வேண்டும் என்பது நியதி. இங்கு அர்ச்சுனா விடயத்தில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அட்சியராக பணியில் இருந்து முறையாக விலகாமல் அவர் போட்டியிட்டார் என்பதே இந்த கோ வரண்டோ வழக்கின் மையப்பொருளாக இருக்கிறது. பொதுவாக இந்த கோ வரண்டோ மனு வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்படும் ஒருவர் தான் கொண்டிருக்கும் பதவியை அதற்குரிய உரிமைக்கு அப்பால் பெற்றிருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டால், இல்லையென்றால் இந்த உரிமைக்கு அப்பால் தான் அந்த பதவியை பெறவில்லை என்பதை அந்த தரப்பு நிரூபிக்க முடியாவிட்டால் குறித்த நபர் குறித்த பதவி நீக்க அறிவிப்பு நீதிமன்றத்தில் வழக்கின் தீர்ப்பாக வழங்கப்படும் என்பதை எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். பொதுவாக இந்த கோ வரண்டோ மனுவை அரசு வழக்கறிஞரான அட்டர்னி ஜெனரல் தான் தாக்கல் செய்ய முடியும் என்றாலும் அர்ச்சுனா விடயத்தில் தெற்கின் குடிசார் சமூக செயற்பாட்டாளராக கருதப்படும் ஒஷல ஹேரத் இதனை தாக்கல் செய்திருக்கின்றார். அர்ச்சுனா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது அவர் அரச சேவையிலிருந்து முறையாக விலகவில்லை என்பதே ஒஷல ஹேரத் தரப்பின் வாதமாக உள்ளது. ஒஷல ஹேரத்தின் இந்த மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனுவை விசாரித்தது. இது தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய அர்ச்சுனா தரப்புக்கு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியது. இதுவரை இந்த வழக்கு கால அவகாசங்கள் மற்றும் இழுத்து அடிப்புகளுடன் நகர்த்தப்பட்டாலும் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் இறுதி முடிவுக்காக வழக்கு காத்துள்ள நிலையில்தான் தான் இன்னும் 3 மாதங்களுக்குள் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்க உள்ளதாக நேற்று அவர் அறிவித்துக் கொண்டார். அதாவது அர்ச்சுனா அறிவித்துக் கொண்டார். அத்துடன் தனது பதவி விலகல் மூலம் உருவாகும் வெற்றிடத்துக்கு கௌசல்யாவை நியமிக்கப் போவதாகவும் அவர் கூறிக்கொண்டார். அர்ச்சுனா பதவி விலகினால் கௌசல்யா நரேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும். ஏனெனில் ஸ்ரீலங்காவின் விகிதாசாரத்துவ பிரதிநிதித்துவ தேர்தல் நடைமுறையின் கீழ் ஒரு உறுப்பினர் பதவி விலகினார் அல்லது தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அந்த இடத்திற்கு புதிய தேர்தல்கள் நடத்தப்பட மாட்டாது. அதற்கு பதிலாக அதே தரப்பின் வேட்பாளர் பட்டியலில் குறித்த நபருக்கு அடுத்ததாக அதிக விருப்பு வாக்குகளை பெற்றவர் இருந்தால் அவர்தான் நியமிக்கப்படுவார். அர்ச்சுனாக்கு அடுத்ததாக விருப்பு வாக்குகளை பெற்றவர் கௌசல்யா என்ற அடிப்படையில் அவருக்குத்தான் அது குறைவான வாக்குகளாக இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிட்டிக்கொள்ளும். அவரது பெயர் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்யப்படும் வகையில் அழைப்புகள் விடுக்கப்பட முடியும். இந்த பின்னணியில் தான் தன் மீதான கோ வரண்டோவின் தீர்ப்பு தனக்கு பாதகமாக வரக்கூடும் என்ற ஊகங்களின் அடிப்படையில் அர்ச்சுனா இந்த முன்னெச்சரிக்கையை எடுத்து பதவி விலகி முதலமைச்சர் ஆசனத்திற்கு குறிவைப்பது போலத்தான் இப்போது நகர்வுகள் தெரிகின்றன. அனுர தரப்பு என்னதான் அர்ச்சுனாவை ஒரு கொமெடியனாக குறிப்பிட்டாலும் இவ்வாறான சோகோல் கொமெடியன்களால் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின்
குடிமிப்பிடி சண்டைகளாலும் அவர்கள் முன்னரங்குக்கு நகர்த்தப்படுவது ஒரு கசப்பான யதார்த்தம். தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் குடிமிப்பிடி சண்டைகள் மற்றும் அவர்களின் அரசியல் தேய்மானங்கள் தமிழர்களின் அரசியல் பரப்பு மலினப்படுவதைத்தான் தெற்கின் அதிகார மையங்களும் விரும்புகின்றன என்பது தமிழர்களுக்கு கசப்பான ஒரு யதார்த்தமான விடயம். இந்த நிலையில்தான் தமிழக முதல்வர் விஜய் கைகாட்டி கொண்டால் தான் வடக்கின் முதலமைச்சராக வருவேன் என்ற அர்ச்சுனாவின் வாதம் வருகின்றது. ஆனால் இது நிச்சயமாக கொமெடியோ அல்லது நகைச்சுவையோ என்பதாக இப்போதைக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் பலஸ்தீன ஆதரவுகளின் கடல் அணியான குளோபல் சுமித் ஃப்ளோட்டிலாவை இஸ்ரேலிய கடற்படை இடைமறித்து அதில் சென்ற 54 கடற்கலங்களையும் 400க்கும் மேற்பட்ட ஆர்வலர்களையும் தடுத்து வைத்த நிலையில் காசா கடற்கரையிலிருந்து சுமார் 268 கிலோமீட்டர் தூரத்தில் அனைத்துலக கடற்பகுதியில் இந்த அதிரடி நடவடிக்கை, அதாவது இடைமறிப்பு நடவடிக்கை இடம்பெற்றது. இந்த இடைமறிப்பு நடவடிக்கையின் போது நெகிழி குண்டுகள், அதாவது ரப்பர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டு இஸ்ரேலிய படையினரால் சூடுகள் நடத்தப்பட்டன. அதிரடியாக இந்த கலங்களில் ஏறிய இஸ்ரேலிய குமாண்டோக்கள் கப்பலில் இருந்த கண்காணிப்பு பதிவு கருவிகளையும் அளித்திருந்தனர். இந்த கடல் அணியில் இருந்த இலங்கையை சேர்ந்த ஆர்வலரான சமீரா மெஹ்பவுதீனும் இப்போது இஸ்ரேலிய பிடியில் சிக்கியிருக்கின்றார். இந்த நிலையில் அவரை விடுவிப்பதற்காக இஸ்ரேலுடன் தாம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாக ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சகம் நேற்று அறிவித்துக் கொண்டது. இந்த கடல் அணி மூலம் ஹமாஸ் அமைப்புக்கு ஆயுதங்கள் கடத்தப்படுவதாக இஸ்ரேல் போலியாக குற்றஞ்சாட்டி வரும் நிலையில்தான் இந்த அதிரடி நடத்தப்பட்டது. இப்போது இலங்கை ஆர்வலரான சமீரா மொப்தீன் இஸ்ரேலிய பிடியில் உள்ள நிலையில் அவர் எப்போது விடுவிக்கப்படுவார் என்பது தெரியவில்லை. தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை வெளியுலக தொடர்பு கிட்டவில்லை, தூதரக உதவிகளும் வழங்கப்படவில்லை. அவர்களின் இருப்பிடம் குறித்தும் இஸ்ரேல் பகிரங்கமாக தெரிவிக்கவில்லை. எனினும் நேற்று தனது பிடியில் உள்ள 430 ஆர்வலர்களையும் இஸ்ரேலுக்கு அந்த இஸ்ரேலிய கடற்படை கொண்டு சென்றுள்ளதாக தெரிகின்றது. இதனால் நாடு கடத்தல்கள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செயற்பாட்டாளர்களில் பலருக்கு அமெரிக்கா பயங்கரவாதம் சார்ந்த தடைகளை ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் இலங்கை ஆர்வலரான சமீரா மஹ்தனிக்கும் அமெரிக்கா பயங்கரவாத தடையை விதிக்குமா என்பது ஒரு கேள்வியாக வந்துள்ளது. இவை இலங்கை மற்றும் தமிழகம் சார்ந்த அரசியல். அடுத்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு சென்று திரும்பிய 4 நாட்களுக்கு பின்னர் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் தனது 2 நாள் அரசுமுறை பயணத்தை சீனாவில் மேற்கொண்டு வருகின்றார். இது பெய்ஜிங்கை உலகளாவிய ராஜதந்திரத்தின் ஒரு மையப்புள்ளியாக கடந்த சில நாட்களாகவே மாற்றியிருக்கின்றது. இன்று விளாடிமிர் புட்டினுடன் சந்திப்பை நடத்திய சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங் ஈரான் மீதான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிக்கப் போவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்துவது பொருத்தமற்றது என தெரிவித்தார். வளைகுடா பிராந்தியத்தின் நிலைமையும் போருக்கும் அமைதிக்கும் இடையிலான ஒரு திருப்புமுனை கட்டமும் நிச்சயமாக பேச்சுவார்த்தைகளைத்தான் ஒரு பதிலாக தீர்வாக வழங்கும் என்பதால் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கைகளை விடுப்பது பொருத்தமற்றது எனவும் ஜி ஜின்பிங் கூறியிருக்கிறார். எனினும் ஈரானுடன் ஒரு உடன்பாடு எட்டப்படாமல் விட்டால் அந்த நாட்டை தாக்குவதாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் நேற்று அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார். அமெரிக்கா தனது தாக்குதல்களை மீண்டும் ஈரான் மீது ஆரம்பித்தால் ஈரானும் புதிய போர் முனைகளை திறக்கும் என தெஹ்ரானும் பதிலடி ஒன்றை வழங்கியுள்ளது. போருக்கு செல்ல வேண்டிய நிலைமை இப்போதைக்கு வராது என நம்புவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே தான் காத்திருப்பேன் என மழுப்பலாக பதிலளித்தார். குறிப்பாக அடுத்த வார ஆரம்பத்துக்கிடையில் ஈரான் ஒரு டீலுக்கு, அதாவது உடன்பாட்டுக்கு வராமல் விட்டால் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். நேற்று ஈரானுக்கு எதிராக திட்டமிட்டிருந்த தாக்குதலை, அதாவது நேற்று தான் அவர் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்படும் வகையில் திட்டங்களை போட்டதாக நேற்று முன்தினம் சொல்லியிருந்தார். இறுதி நேரத்தில், அதாவது இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னர் தான் இந்த தாக்குதலை மீளெடுக்கும் ஒரு முடிவை தான் எடுத்ததாக குறிப்பிட்ட ட்ரம்ப் கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக தலைவர்களின் வேண்டுகோளின் பேரில் இந்த தாக்குதலை நிறுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலை ஈரான் மீதான இந்த கொதிநிலை எரிபொருள் விலையை உயர்த்தி வருகின்றது. இதற்கிடையே 3ஆம் உலக நாடுகள் டீசல் மற்றும் ஜெட் ஃபியூவல் எனப்படும் விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள் சுத்திகரிக்கப்படுவதையும் இல்லையென்றால் ரஷ்ய எண்ணெயிலிருந்து அவை எடுக்கப்படுவதையும் இதுவரை பிரித்தானியா கடும் தடைகள் மூலம் தடுத்த நிலையில் இப்போது அந்த தடைகளை பிரித்தானியா தளர்த்தியுள்ளது.
கடந்த அக்டோபர் முதல் பிரித்தானிய தடைகள் இருந்தன. இதனால் ரஷ்ய மசகு எண்ணெயிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட டீசல் மற்றும் ஜெட் ஃபியூவல் எனப்படும் ஜெட் விமானங்களுக்கான எரிபொருளை 3ஆம் நாடுகளுக்கு இறக்கும் செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தடை இன்று முதல் தளர்வுக்கு வருவதாக பிரித்தானியா ஒரு முடிவெடுத்துள்ளது. வேறு வழியின்றி இப்போது உலக நாடுகள் ரஷ்ய எண்ணெய் தடையை இந்த மத்திய கிழக்கு நிலவரங்களால் தளர்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.